வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 சந்தைகள் இருக்கும். என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4000-5000 கம்பெனி இருக்கும். இதுலேயும் 4000-5000 கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2மே ஒரு சந்தைகள். சரிங்களா? இப்போது இந்த சந்தையில் நீங்கள் போய் இந்த கம்பெனிகளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஒரு புரோக்கர் கிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கணும். இதை ஒரு கம்பெனியோட புரோக்கர் தான் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியோட புரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குவீங்க. என்எஸ்சிலையும் சரி, பிஎஸ்சிலையும் சரி. புதுசாக ஆரம்பித்தது என்எஸ்சி, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருக்கிறது பிஎஸ்சி. இது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனது. இது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறது பிஎஸ்சி. மேக்ஸிமம் ட்ரேடு பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மூலமாக தான் யாராக இருந்தாலுமே ஷேரை வாங்க முடியும். ஓகே, இது யார் ஓப்பன் பண்ணலான்னா நம்மளை மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே டிமேட் அக்கௌண்ட் வச்சு தான் இந்த ஷேர்ஸ், ஒரு புரோக்கர் மூலமாக தான் இந்த ஷேரை நீங்கள் வாங்க முடியும். சரிங்களா? இதை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி, ஷேரை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இருக்கிறது தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். இது யாருக்கு அந்த டெபாசிட், இந்த வாங்கி வைக்கிறது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், இந்த 2 கம்பெனி இருக்கும். இது 2 கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் புரோக்கருங்க லிங்க் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாம் சிடிஎஸ்எல்ல லிங்க் பண்ணியிருப்பாங்க எல்லா கம்பெனியும். சரிங்களா? இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிறது புரோக்கர்கிட்ட இருந்து சிடிஎஸ்எல்ல உங்களுக்குன்னு ஒரு நேம் போட்டு அந்த நேமில் சேஃபாக வாலெட்டில் போய் இருந்துக்கும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக ஒரு டிமேட் அக்கௌண்ட். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் சந்தைகள் இருக்கும். 2 சந்தை இருக்குது, பிஎஸ்சி, என்எஸ்சி. இப்போ கம்பெனி மக்கள்கிட்ட இதை அவங்களோட ஷேர்ஸை வெளியிடணும் அப்படின்னா அவங்க என்எஸ்சி, பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஷேரை மக்கள் போயிட்டு புரோக்கர் மூலமாக போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதான் பேசிக்கான அடிப்படை, அதாவது ஷேர்ஸை வாங்கிறதுக்கானது. ஓகேங்களா? இது புரோக்கர்கிட்ட இருக்கும். இப்போ புரோக்கர், நம்ம நிறைய புரோக்கர் இருக்காங்க. சரிங்களா? பேர் நாம் சொல்லணும்னா அந்த புரோக்கருங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கி விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எங்கே கொண்டு போய் கடைசியாக கொடுப்பாங்கன்னா அந்த ஷேர்ஸ் எல்லாம் எங்கே டெபாசிட் ஆகும்னா சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டு போயிட்டு டெபாசிட் ஆகும். சிடிஎஸ்எல்ல லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள் பேரில் டிபிஐடி ஒன்று இருக்கும். அந்த ஐடி நம்பரை வச்சு நீங்கள் எடுத்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்னு ஒரு புரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எல்லாமே வாங்கி வைக்கிறதெல்லாம் இதில் போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இந்த எக்ஸுங்கிறவர் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டிபிஐடி இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த புரோக்கரே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டு போயிட்டாரு, அவர் ட்ரேடிங் பண்ணுறது, எங்களோட பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னாலும் ஒய்ங்கிற கம்பெனியில் போய் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு சிடிஎஸ்ல இந்த நம்பரில் என்னோட அக்கௌண்ட் இருக்குது, கொடுத்துருங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒய்ங்கிற புரோக்கருக்கு உங்களால் மாற்றிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் பயந்துக்கெல்லாம் தேவையில்லை. ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இதாயிரும் அதாயிரம் அப்படின்ட்டு பில்டப் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே இருக்கும், எங்கேயுமே போகாது அதெல்லாம். ஓகே, இது பேசிக்குங்க. இன்னும் இதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சிக்க வேண்டியது இது போதும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒரு ஷேரை வாங்கி டிமேட் அக்கௌண்ட்லேருந்து வைக்கிறது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது,
அப்புறம் ட்ரேடிங் சொல்கிறாங்க இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங். அப்படின்னா என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியை நீங்கள் அதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100 ரூபா நீங்கள் செலுத்திட்டு டிமேட் அக்கௌண்ட் மூலமாக டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க்கை வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. பேங்க் அக்கௌண்ட்டு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, அதுலேருந்து பணத்தை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிடுவீங்க. அனுப்பிட்டு இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இந்த ஷேரை வாங்கிக்க முடியும். சரிங்களா? வாங்கி வச்சிங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேர் எக்ஸுங்கிற ஷேர் வந்துடும். இந்த ஷேர் ஒரு நாள் கழித்து சிடிஎஸ்எல் கூட லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிடிஎஸ்எலுக்கு வந்துடும். உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். ஒரு நாள் T+1 டே அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் டே அடுத்த நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிடிஎஸ்எல்ல ஸ்டோர் ஆகிடும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். வாங்கி வைக்கிறீங்க, எக்ஸுங்கிற ஒரு ஷேரை வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதை எடுத்து நீங்கள் சிடிஎஸ்எல்ல அது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வாங்கி வச்சுருங்க. இது வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. கொடுக்குற ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து வாங்குவீங்க. இது 1000 ரூபா ஷேராக இருந்தால் 1000 ரூபா, 10 ஷேர் வாங்கணும் அப்படின்னா 10,000 ரூபா, 1000 ரூபா ஷேர் 10 வாங்கணும்னா 10,000 ரூபா கொடுப்பீங்க. லட்சம் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் பேக் எண்டில் நடக்கும். எப்போ தேவைப்படுதோ, எப்போ விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் செல் ஆர்டர் போட்டிங்க, ஃபஸ்ட்டு பை ஆர்டர் போட்டிங்கன்னா இது பை பண்ணிடலாம். எக்ஸுங்கிற ஷேரை பை பண்ணி சிடிஎஸ்எலுக்கு வந்துடும். பை ஆர்டர் போட்டிங்கன்னா வந்துடும். செல் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறது வந்த வாட்டி இதை விற்கணும், எக்ஸுங்கிற ஷேரை சிடிஎஸ்எல்னு விற்கணும் அப்படின்னா செல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிடலாம். பையர் செல்லர் வந்து டிமேட் அக்கௌண்ட் அந்த புரோக்கர் கிட்ட டிஃபால்ட்டாக இருப்பாங்க. அது நல்ல வால்யூம் இருக்கிற கம்பெனியாக இருந்துச்சு, இதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் செகண்ட்ஸில் செல் ஆகிடும். பையர் இல்லை அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதுக்கு தான் குவாலிட்டியான நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸை பார்த்து வாங்கணும். ஓகே, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அதை விற்றுக்கலாம். அடுத்தது ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது எக்ஸுங்கிற ஷேரை 100 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வாங்கி வைக்கிறீங்க உங்களோட அக்கௌண்ட்டில். இன்னைக்குள்ளேயே அது வந்து ஒரு 101 ரூபா வருது அப்படின்னா அதை செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபா லாபம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? 1 ரூபா லாபம். இது இப்படி பண்ணினீங்க அப்படின்னா 1 டேக்குள்ளே பண்ணுறது வந்து இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை வாங்கி வச்சு இல்லை இது 99 ரூபாய்க்கு போயிடுச்சு, இல்லை 95 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபா நஷ்டம். இது எல்லாமே ஒரு நாளுக்குள்ள 1 டே நடக்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிற அமௌண்ட், இப்போ எக்ஸுங்கிற கம்பெனியில் ஒரு 100 ருபீஸ் போட்டு வாங்கி வைக்கிறீங்க. ஒரு 10 டேஸ் இல்லை 1 மந்த்து இல்லை 2 மந்த் வச்சிருந்து அது வந்து ஒரு 110 இல்லை 120 இந்த மாதிரி போகும்போது நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங். மேக்ஸிமம் அது 1 இயர் வரைக்கும் அது வந்து ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லலாம். 1 இயர்க்குள்ளே வாங்கி வச்சுட்டு எப்போ அந்த ப்ரைஸுக்கு போகுதோ அப்போ விற்றுடலாம். இல்லை நெகட்டிவாக போச்சு அப்படின்னா 95 இல்லை 80 எனக்கு இதுக்கு மேலே லாஸ் தாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் இது பேசுகிறது எல்லாமே நான் ஒரு குவான்டிட்டி, ஒரு ஷேருக்கு தான் நான் சொல்கிறேன். 10 ஷேர்னா 1000, 100 ஷேர்னா 10,000, சரிங்களா? 80க்கு போனதையும் என்னால் இதுக்கு மேலே லாஸ் வந்து தாங்க முடியாது, 20 ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் விற்றுட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங். வாங்கி வச்சுட்டு நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இது பண்ணுறது எல்லாம் வச்சிருந்து விற்கிறது எல்லாமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும், சரிங்களா? மேக்ஸிமம் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் இதுதான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஓகே, இது வந்து ஷேர்ஸில் பண்ணுறது. இதுக்கப்புறமேட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லாட் கணக்கில். இது நீங்கள் அதிகபட்சமாக தெரிஞ்சுக்க வேணாம். பிகினராக இருக்கிறவங்க அதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது. ஜஸ்ட் அது எப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். பிகினராக இருக்கிறவங்க அதுலேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது லாட் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 100 ரூபா ஸ்டாக் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கிற ஸ்டாக்ஸோட விலை வந்து இருக்குன்னு வச்சுங்க, ஒரு லாட்டு. அதோட ப்ரைஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டாக் இருக்கும். 100 ஸ்டாக் 1000 ஸ்டாக் கூட எவ்வளோ வேணாலும் இருக்கும், 2000 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? 10,000 ரூபாயில் இருக்கும். இப்போது இந்த லாட்டுக்கு ஒரு ப்ரீமியம் வச்சுருப்பாங்க. இந்த இதுக்கு ஒரு ப்ரீமியம் 10 ரூபா இல்லை 20 ரூபா அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன ஆகும், இந்த ஷேர் எக்ஸுங்கிற ஷேர் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்போது இந்த ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸும் மாறிக்கிட்டு இருக்கும், சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து மேலே ஏறும் இறங்கும், சரிங்களா? இந்த ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி இந்த டெரிவேட்டிவ் இருக்கும், இந்த லாட்டில் இருக்கும். இது வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கும். இது இந்த ப்ரீமியத்துக்கு ஒரு டேட், எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும், சரியா? எக்ஸ்பைரி டேட்னா அந்த டேட்டோட இந்த ப்ரீமியத்தோட வேல்யூ 0 ஆயிடும். அதுக்குள்ள இது வந்து 10 ரூபாய் இருக்கிறது 20 ரூபாய்க்கு போகலாம், 20 ரூபாயில் இருக்கிறது 5 ரூபாய்க்கு போகலாம், 5லிருந்து 50க்கு போகலாம், சரிங்களா? இந்த மாதிரி எப்படி வேணாலும் மாறிக்கிட்டு இருக்கும். இது வந்து பேஸ்டு ஆன் இந்த ஸ்டாக்ஸோட ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து டெரிவேட்டிவ்ல நடக்கிறது. இதை பேஸ் பண்ணி இந்த விஷயத்தை ட்ரேட் பண்ணுவாங்க, இந்த ப்ரீமியத்தை ட்ரேட் பண்ணுவாங்க. பை பண்ணி செல் பண்ணி விற்கிறது. இதுக்கு ஒரு லாட்டாக இருக்கும். நிஃப்டியில் பண்ணுவாங்க, பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது ஸ்டாக்ஸில் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பேசிக்காக இருக்கிறவங்க வந்து பிகினராக இருக்கிறவங்க இதை வந்து லேட்டராக தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொன்ன விஷயங்கள் புரியும். ஓகே, இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ள ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரீங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரீங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியை பாருங்கள். அதோட ப்ராஃபிட் எப்படி பண்ணுறாங்க, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, சரிங்களா? இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த கம்பெனியில் நல்லா இருக்குது, ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ எக்ஸுங்கிற கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்ல கம்பெனின்னு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணி அதோட ப்ரைஸை மேலே வச்சுருப்பாங்க, சரிங்களா? இப்போது அது 10 ரூபா அதோட ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னா அதை 100 ரூபா கொடுத்து பரவாயில்ல ஏறும் 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 அப்படின்ட்டு 100 ரூபாயில ஏற்றி வச்சுருப்பாங்க. மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இந்த இந்த செக்டார் ரிலேட்டடாக ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் இதில் இருந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நல்ல கம்பெனி தான், ஆனால் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா சடனாக ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அண்டர் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ். இப்போ அதோட பொட்டன்ஷியல் வந்து எக்ஸுங்கிற ஸ்டாக்ஸோட பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஆனால் அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் 50 ரூபாயிலையோ இல்லை 10 ரூபாயிலையோ நீங்கள் கண்டுபிடிச்சி சேர்த்து வைக்கணும். 10 ரூபாயில நீங்கள் வாங்கி வைக்கணும். இங்கேருந்து விழுறதுக்கும் இங்கேருந்து விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? இங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னா கம்மியாக தான் விழும். ஆனால் 100 ரூபாயில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் விழும் அப்படிங்கிறது நீங்கள் தான், எவ்வளோ தூரம் விழும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. விழுந்தால் எவ்வளோ தூரம் நம்மளால் தாங்க முடியும்னு சொல்ல முடியாது.
ஆனால் 10லேருந்து 5க்கு வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால் தாங்க முடியும். சரிங்களா? இதுதான் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது. அதாவது 100 ரூபாயில் இருக்கிற ஸ்டாக்ஸை நல்ல கம்பெனி தான், ஆனால் அதை வந்து 10 ரூபாயில் வாங்குறது தான் உங்களோட புத்திசாலிதானே இருக்குது. ஓகே, அப்போ வாங்கினீங்கன்னா தான் அது வந்து மேலே போகும். அதை தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கணும். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ். அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எது? இப்போ நல்ல கம்பெனி சேம் டைம் அண்டர் வேல்யூவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் தரும் ஒழிய நீங்கள் நல்ல கம்பெனியை 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா லாபம் வராது. 1000 ரூபா ப்ரைஸ் போகக்கூடிய கம்பெனியை 100 ரூபாயில் வாங்கினீங்கன்னா தான் லாபம். ஆனால் இந்த ப்ரைஸில் வாங்கிட்டு உடனே 1000க்கு போயிடுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கான டைம் எடுத்துக்கும். 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு போகும், 200லேருந்து கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப மேலே போகும், கீழே வரும். இந்த ஃப்ளக்சுவேஷனை நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். அப்போ இந்த கம்பெனியை பற்றி, எக்ஸுங்கிற கம்பெனியை பற்றி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் 100ல் இருக்கிறது 200 போகும்போதும் 200லேருந்து 90 வரும்போதும் சரி, 90லேருந்து 250 போகலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் ஃப்ளக்சுவேஷன் வரும். இந்த டைம் பீரியடை உங்களால் கிராஸ் பண்ண முடியும். கிராஸ் பண்ணி அது 1000 போகிறப்போ உங்களால் உங்கள் அக்கௌண்ட்டில், டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க முடியும். எப்போனா இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வாங்கின ப்ரைஸ் அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதுக்காக வாங்கினீங்க, இதோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் பை பண்ணி வைக்கணும். அப்போது உங்களுக்கு நல்ல லாபம் வரும். வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். இல்லை நீங்கள் வந்து எதுவுமே பிளைண்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கீழ் நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அண்டர் வேல்யூ வாங்கிட்டு அதை ஹோல்ட் பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து விற்கிறவங்களுக்கு நல்ல லாபம். ஓகே, ஒரு ஷேர் நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு நான் ரொம்ப நாள் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன கெயின் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே ஏறுறது ஒரு கெயின். ஸ்ட்ரெயிட்டாக ஏறாது, ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு தான் ஏறும். சரிங்களா? இந்த ப்ரைஸ் ஏறது ஒரு கெயின், ப்ளஸ் ஏறும்போது ஒவ்வொரு இயருக்கும் அந்த கம்பெனி வந்து லாபம் பண்ணும்போது ஒரு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? எல்லா கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. 100க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி 1, 10 எப்படி வேணாலும் கொடுத்துக்கிட்டே போகலாம். ப்ராஃபிட் பண்ண அவங்களோட பேஸ்டு டிவிடெண்ட் பாலிசியை பொறுத்து ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்படி ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, இன்னும் இதில் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத, இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் ஷேர் வாங்கிட்டீங்க, ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க, இது வந்து 200 போயிடுச்சு, ப்ரைஸ் 200 போனதையும் ஒரு 50 ஷேர்ஸை செல் பண்ணிவிடுவாங்க. 50 ஷேர் நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட்ஸில் இது ஏறிடுச்சு, இல்லை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஏறிடுச்சு அப்படின்னா 200 ரூபாயில் இருக்கிற ஷேர்ஸை ஒரு பாதியை நீங்கள் சேல் பண்ணிடுவீங்க. உதாரணத்துக்கு பாருங்கள் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் 100க்கு வாங்குறீங்க, அது வந்து 200க்கு போயிடுச்சு ஷேர்ஸ் அப்படின்னா அது இதில் பாதி நீங்கள் செல் பண்ணி 20,000 இருக்கும். ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10,000க்கு வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? இங்கே 20,000 மாறி இருக்கும். இப்போது இதில் பாதியை விற்று இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து 10,000 ரூபா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட். இதை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு எவ்வளோ நாள் வேணாலும் விட்டு வைக்கலாம். ஏன்னா நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துட்டீங்க, மீதி இருக்கிற பணத்தை தான் விட்டுருக்குறீங்க. அந்த ஷேர் வந்து எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் விடலாம். எவ்வளோ ஏற்ற இறக்கம் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு
பிரச்சனைகள் இருக்காது. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்னன்னா, நீங்கள் வாங்குறது பல்காக போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஷேர்ஸ் நீங்கள் இருக்குது, இங்கேருந்து இப்படி ஏறிட்டு போகுது, இறங்குது, ஏறுது, இறங்குது, இப்படி மாதிரி போகுது. இந்த இடத்துல 1 2 1 2 உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை பொறுத்து 1 2 அப்படின்ட்டு 1 1 அப்படியே நீங்கள் வாங்கிட்டே போகிறீங்க அப்படின்னா இதுவும் உங்கள் சைக்காலஜியை பாதிக்காது. உங்கள் சைக்காலஜி எந்த வகையிலும் பாதிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு 100 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இங்கே 200 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு 100 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படி பார்க்கும்போது உங்கள் மைண்ட் செட்டு 100 200 அப்படின்னு தான் தோணும். அப்போ வந்து உங்கள் சைக்காலஜி ஒட்டுக்கா நீங்கள் 10,000 ரூபா போடும்போது அது 10,000 வந்து திரும்ப ஒரு 7,000 8,000 5,000 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 2,000 லாஸா 3,000 லாஸா அப்படின்னு கணக்கு பார்ப்போம். இப்படி 1 2 1 2 வாங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலே ஒரு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே போகும் அமௌண்ட்டு. ஒரே ஸ்டாக்ஸ்லையும் வாங்காமல் மல்டிபிளாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகும். ஒரு ஸ்டாக்ஸில் பண்ணாமல் செக்டார் வைஸ் பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆகும். இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, டைரக்ட் ஈக்விட்டியில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னொரு மெத்தடாலஜி என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுன்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபண்டில் n நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஒரு 100 ஸ்டாக் இருக்கலாம், சரியா? 100 200 அந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு எவ்வளோ வேணாலும் உங்கள் அமௌண்ட், நீங்கள் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் ஒரு 1000 இல்லை ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுத்துருவீங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த ஃபண்டில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் எதை வாங்கணும், எதை விற்கணும், எப்போ விற்கணும், எல்லாத்தையுமே ஒரு பாலிசி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற 1000 இல்லை 5,000 எல்லாத்துலேயும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொரு ஷேர்லையும் இருக்கணும் எல்லாமே ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்குவார். இந்த ஃபண்ட் மேனேஜர் நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பார். ரிஸ்க் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் தனித்தனியாக டைவர்சிஃபை ஆகிடும். ஏன்னா ஒரே கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் ஒரே டைமில் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. எஸ்ஐபி முறையில், எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி. அப்போது என்ஏவின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு, என்ஏவி. அதில் மாறி மாறி இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படியும் இன்வெஸ்ட் ஆகும், டவுன்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு டவுனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிக யூனிட் கிடைக்கும், அப்ளை பண்ணிங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஆவரேஜாக நீங்கள் ஒரு 1 year 2 year 3 year 5 year 10 year அந்த மாதிரி ஓவரால் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் படி உங்களுக்கு அப்படியும் டவுன்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் அதை விற்றுட்டு எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஃபண்டை நீங்கள் விற்றுட்டு உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க பேசிக்கான கான்செப்ட். இப்போ இது சொன்னது எல்லாமே வந்து ஓவரால் பேசிக்காக ஒரு அடிப்படைங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்படி ஃபண்டை சூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் பேசிக்காக பிகினராக இருக்கிறீங்க, ஒன்று டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சின்ன சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? அமௌண்ட் உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. நல்ல மார்க்கெட் நாலேஜ் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, 1 year 2 year ஆகிடுச்சு, மார்க்கெட் தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நல்லா அதுலேயும் வெல்விஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்குதான் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. மார்க்கெட்டில் நீங்கள் போட்டு பணம் எடுக்கிறது வந்து உங்களோட சைக்காலஜி தான். எப்படி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான், நம்மளோட சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் அப் அண்ட் டவுன்ஸில் நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் லாபம் பார்க்க முடியும்.
அதுக்கு மார்க்கெட் பற்றி நீங்கள் நாலேஜபிளாக இருக்கணும், மார்க்கெட்டில் இன்வால்வ்டாக இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான தகவல் நான் கொடுப்பேன். சரிங்களா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.